வெல்கம் டு குட்டாஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா, இன்னைக்கு எங்களை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க. அதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். தம்பிங்களும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. ஸோ நாங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் போயிட்டுருக்கோம். மழை விடாத மழையிலையுமே நாங்கள் போயிட்டுருக்கோம். வில்டன் ஹலோ சொல்லிவிடு. திரும்பி பார்த்து தான் சொல்லி தொலைங்க. டிரைவிங்கில் சார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாருலாம் திரும்பி பார்க்க மாட்டார். ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு போவோம்? பேபி ஷார்க், எங்கள் பேபி ஷார்க் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. பேபி ஷார்க் என் தம்பிங்க மழையிலலாம் எங்களால் நடந்து வர முடியாது. நாங்கள் சென்டெல்லாம் வச்சு மாப்பிள்ளை கணக்காக ரெடியாக இருக்காங்களாம். அதனால வேண்டி அவனுங்களை போயிட்டு அவனுங்க இருக்க இடத்துலேருந்து டைரெக்டாக பிக் பண்ணின்னு வரணும். மழை பெஞ்சிட்டு தான். இந்த மழையிலையும் கூட ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா சரி, ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தில் நம்மளுக்கு மதித்து கூப்பிட்ருக்காங்க. அந்த எண்ணத்தில் நம்ம போயிட்டு நம்மளால் முடிந்ததை கொடுத்துட்டு நம்ம வரணுன்றதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபங்க்ஷனில் போயிட்டு தம்பிங்க வந்ததுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். நீ அதுக்காக தான் போறியா? எதுக்காக? வேணி சாப்பிட தானே போகிறேன்னு சொல்லு. ஆக்சுவலாக இது ஒரு நார்மலான ஒரு ஃபங்க்ஷன் தான். இது என்னதுன்னா, அது பெரிய பிள்ளைங்களா ஆயிட்டாங்கன்னா அந்த மாதிரி ஃபங்க்ஷன் இது. அதில் பிரியாணி போடுவாங்களான்றது சந்தேகம் தான். ஒருவேளை போட்டாங்கன்னா வயிறு நிறைய சாப்பிட்டு வரணும் தான். ஆனால் நான் என் மனசில் வச்சுருக்கிறது வெஜிடேரியன் இருந்தால் நல்லாயிருக்கும். மீல்ஸ், ஃபுல் மீல் சாப்பிட்லாம். அப்பளம், வடை, பாயாசம், போட்டி கீட்டி, இல்லை இது பாயாசம், வடை, காரக்குழம்பு, வத்த குழம்பு. உனக்கும் வேணுமா? இவனுக்கும் வத்த குழம்புலாம் வேணுமா? அதனால் நாங்கள் அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். மற்றபடி எங்கள் மனசில் பிரியாணி சாப்பிடணும், சாப்பாடுலாம் இன்னைக்கு வர நாளைக்கு போவோம். ஆனால் நல்ல மனுஷங்க கிடைக்கிறது கஷ்டம் தான். வில்ட்டா பார்த்தீங்களா? நல்ல உள்ளம் வேணும். அது நம்ம லாக் பண்ணி பண்ணுவோம். நல்ல ஒரு உள்ளம் வேணும். உள்ளம் இருந்தா சோறு கூட உள்ள போகும். உனக்கு வெக்கமே இல்லையாடா? இந்த இடி மின்னல் புயல்லையும் நாங்க போயிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுக்கு மனுஷதன்மை யாரும் மனது புண்படுறதுக்காக இல்லை. இந்த மழையில எல்லாரும் யோசிப்பீங்க, இது தேவையா, போகணுமா? அப்படி அந்த ஃபங்க்ஷனுக்கு வர ஒருத்தரும் யோசிச்சாங்கன்னா அப்போ அவங்களோட சாப்பாடு எல்லாமே வீணா போகும் தானே வில்டன்? அதுக்காக தானே சொல்றேன். அதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. உண்மையிலே அவங்க சரி நம்ம போயாவது அவங்களோட ஒரு பருக்கு சாதம் வீணாகாம நம்மளால தடுக்க முடியும். அந்த ஒரு மனப்பான்மை மனிதாபிமானம் அது இருக்க தொட்டு தான் நான் போறேன். இல்லைன்னா நானும் வீட்டில் படுத்து தான் தூங்கியிருப்பேன். சரி, அந்த மனிதாபிமானம் உள்ளத்தோடு தான் நாங்கள் இந்த மழை, காற்று, புயல், வெள்ளம், இது சுனாமி, அப்புறம் பேரிடர்ச்சி, எது வந்தாலும் ஃபங்க்ஷன். நாங்கள் இப்போ போகிறது கிட்டத்தட்ட ஒரு 400-500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குமாடா? 50 இருக்குமா? ஒரு 50 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இப்போ எப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டாண்டந்து ஒரு பஸ் ஸ்டாப் வரைக்கும். அப்படி உங்கள் வீடு எனக்கு எது தெரியும், நானும் சொல்லக்கூடாது. நாங்கள் கொஞ்சம் தூரம் போகிறோம். போயினே இருந்தால் இப்போ இந்த வீடியோ எவ்வளோ தூரம்? ஒரு 10 நிமிஷம் எடுக்கிறேன். அந்த 10 நிமிஷம் தூரத்துக்கு இருக்குது. அவ்வளோதான். ஃபங்க்ஷன் நல்லபடியாக ஃபங்க்ஷன் அந்த குழந்தைய ஆசீர்வாதம் நம்ம கையெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வேறு என்ன சாப்பாடுலாம் என்னங்க சாப்பாடு. என் தம்பிங்க வருவானுங்க பாரு, அவனுங்களாம் சாப்பாடுக்காக என்றைக்குமே சி அப்படியா? அப்படிலாம் நாங்கள் கிடையவே கிடையாது. ஐசா ஜூஸ் வேர்க்குதுரா எனக்கு. சாரி. இன்னைக்கு எல்லா மண்டபமே கொஞ்சம் ஈ அடிக்குது. ஏன்னா மழையில எல்லாருமே பாவம் தான்.
எல்லாருமே பாவம் தான், என்ன பண்ண முடியும். எல்லாருமே அவசரப்பட்டு ஃபங்க்ஷனை வச்சுட்டாங்க மழையில். அது வந்து நல்ல நாள் அப்படின்றதுனால என்ன பண்ணுறது. ஆனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மழை புயல் நம்ம வீட்டுக்கு உள்ளே தண்ணி நின்னா கூட தயவு செஞ்சு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா போய் அட்டென்ட் பண்ணிட்டு வாங்க. அவங்க காசு அந்த சாப்பாடுக்கு எவ்வளோ போட்டிருப்பாங்க, அதை வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. இதுதான் என்ன விட்டா நம்ம கருத்து. தயவு செஞ்சு ப்ளீஸ் அந்த மாதிரி மன கஷ்டத்துக்கு அவங்கள ஆளாக்காதீங்க. தம்பிங்க வந்தது, ஃபங்க்ஷனுக்கு போனது, அந்த வீடியோ எல்லாமே பார்ட் 2ல் பாருங்கள். மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.